தாவீது அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து. அப்போஸ்தலர் 2:30. தாவீதை கர்த்தர் தமது தீர்க்கதரிசியாகவும் தமது ஜனத்தை மேய்ப்பதற்காக ராஜாவாகவும் மேய்ப்பனாகவும் விசேஷித்த அபிஷேகத்தினால் அபிஷேகித்திருந்தார். தாவீது தனது ஜனத்தை லக்கமிட்ட போது கொள்ளை நோயினால் தேவ ஜனம் வாதிக்கப்பட்டது. அப்போது, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணி தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்தான். தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது தீர்க்கமாய் தரிசித்து ஆழமாய் உண்மையை தூரத்திலே கண்டு அறிவிப்பவர் என்று பொருள்படும். தாவீது ஆண்டவருடைய அழகை, குணாதிசயங்களை தரிசித்த மெய்யான வெளிப்பாடுகளை பெற்றிருந்த தீர்க்கதரிசி. பல நூற்றாண்டுகளுக்கு பின் தாவீதின் குமாரனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து, நானே நல்ல மேய்ப்பன், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் என கூறுவார் என்பதை தீர்க்க தரிசனமாய் தரிசித்து அச்சத்தியத்தை சொந்த அனுபவமாய் ருசித்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என கூறினார். அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என கிறிஸ்துவின் அபிஷேகத்தை தீர்க்க தரிசனமாய் அறிவித்தார். கர்த்தர் என் கன்மலை என கூறுகிறார். கிறிஸ்து இயேசுதான் ஞான கன்மலை என்பதை தீர்க்க தரிசனமாக அறிந்திருந்தார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன் என சங்கீதம் 27:1 கூறுகிறார். கிறிஸ்து இயேசுதான் உலகத்தை பிரகாசிக்க வந்த மெய்யான ஒளி. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என இயேசு கூறுவார் என்பதை தீர்க்க தரிசனமாக அறிந்து அறிவித்திருக்கிறார். இவ்விதமான மெய்யான வெளிப்பாடுகளை, தீர்க்க தரிசன வரத்தை நாடுவோம். நம்மை திசை திருப்ப செய்யும் பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பாதேயுங்கள். கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து அவரை தரிசிக்கும் அனுபவத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வாறே செய்வாராக. ஆமேன். ஜெபம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தின தாவீதின் தேவனே, உமது மகிமையை நான் காணும்படி என் ஈன கண்களை திறந்தருளும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.